தமிழ்ச் சொந்தங்களே, மதுவிலக்கு நாடி இது சுப்ரவின் சுப்ரபாதம். இது நாளுதல் சங்கீதம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் வான்யமன் வந்தான். மனித உயிர்ப்பலி 55, மருத்துவமனையில் 120 உயிர்கள். அச்சாராயம் அவசியமா? இது திருக்குறள் சங்கீதம். சுப்ர திருவுரை. எந்நாளும் மதுப்பாட்டிலை முத்தமிட்டு குடித்து மதிமயங்கி தெருவில் வீழ்ந்து கிடப்பவர்களை பார்த்தால், என்னடா இது எல்லாம் ஒரு பிழைப்பா என சொல்லி உள்ளூரில் ஊர் மக்கள் சிரிப்பார்கள். இது பைபிள் சங்கீதம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். நீதிமொழிகள் 23, 29 முதல் 32 வரை. இது குர்ஆன் சங்கீதம். மது மக்களிடையே பகையும் வெறுப்பும் ஏற்படுத்தும். மனிதன் இறைவனை எண்ணாமல் தடுக்கவே சைத்தான் மதுவை விரும்புகிறான். இது என் வண்ணக்குரல் சங்கீதம். குடித்து பின் கூத்தடித்து கும்மாளம் போட வீடு குட்டிச்சுவராகும் தீது. உண்ணாமலை இவன் உண்ணான் மதுபானம், அண்ணாமலையான் தொடர்பு. இது என் புது சங்கீதம். நண்பா, கண்மாய்க்கு அறிவு நீர் வர பாடுபடுங்கள். சாராய நீர் அருந்தி கண்களில் கண்ணீர் வராதிருக்கவும் பாடுபடுங்கள். டாஸ்மார்க் கடை ருசி கண்டவன் வாழ்க்கையில் பாஸ்மார்க் விடை ருசி காணல் கடினம். சாராய கடைக்கு சற்று தள்ளியே நில்லுங்கள், சங்கடம் எனும் சனியன் வராது. இது இன்ப இலக்கு சங்கீதம். தவறுகளை சரி செய்வதும், சாராய பாதையில் செல்லாமல் சரியான பாதையில் செல்வதும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்று. நன்றி, வணக்கம். கவிஞர் சுப்ரத்னவேலு BA, திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.